அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கண்ணே. இந்த அம்மா பேசுகிறத கேளுங்க, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். சுசித்ரா, உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளில் வெள்ளி தட்டில் நீங்களும் நடிகை த்ரிஷாவும் உயர் ரக போதைப் பொருளான கொக்கைனை பயன்படுத்துறீங்கன்னு பொது வெளியில் சமூக வலைத்தளத்தில் பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக உள்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக ஏன் உரிய விலக்கை ஏன் ஒன்றும் கொடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுடைய தீவிர ரசிகை உயிர் போகும் தருணாயில ஏழை எளிய சிறுமி உதவி கேட்டா அந்த உதவி கேட்டு நீங்க உதவி பண்ண முன் வரல, அந்த குழந்தை செத்து போச்சு. இது சம்பந்தமா உங்களுடைய ரசிகர் கூட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்க பதில் சொல்லல. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க பதில் சொல்லல. போதைப் பொருள் சம்பந்தமா நாட்டு மக்கள்கிட்ட உரிய விளக்கம் தரல. இது ரெண்டுத்தையும் கண்டிக்கும் வகையில நீங்க திருவள்ளூருக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னுடைய தலைமையில உங்களுக்கு கருப்பு கொடி காட்டி இந்த உருவமை எதிர்த்து உங்க பகிரங்கமான எதிர்ப்பையும் கண்டனத்தை தெரிவிப்பது காணொலி வாயா தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த அம்மா என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் இதை பூராமே திமுகவினர் பரப்பிக்கிட்டே வர்றாங்க. அதாவது பின்னணி பாடகி சுசித்ரா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்களாம். அதே மாதிரி இந்த மாதிரி தளபதி வீட்டில் போதைப் பொருள் இருந்துச்சுன்னு சொல்லி அதை இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுத்துச்சான். வீரலட்சுமி தமிழர் படை முன்னேற்ற கழகம் சொல்லி இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுத்ததுக்கு நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்தவித விளக்கமும் கொடுக்கல. ஊரில் இருக்கிற எல்லா பேரும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கு தளபதி ஒவ்வொரு ஆளுக்கும் விளக்கம் கொடுப்பாரா? அதாவது இந்த கருத்து சொல்லுது, அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மாணவி இந்த மாதிரி தீக்குளிச்சு இறந்துட்டாங்க, அவங்க உங்களோட உதவி கேட்டிருந்தாங்க, நீங்கள் உதவியே பண்ணலை அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் அண்ணன் திரு விஜய் அவர்கள் பதில் கொடுக்காதனால நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது நான் கருப்பு கொடி காட்டி நான் போராட்டம் பண்ண போகிறேன். உருவ பொம்மை, அதுவும் பாருங்கள், உருவ பொம்மை எரிக்க போதும், தலைவருடைய படத்தை போட்டு உருவ பொம்மை எரிக்க போகிறோம்னு தமிழர் படை கட்சியினுடைய தலைவி வீரலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்க. ரைட், இவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். அதாவது அரசியலில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக இது போன்ற சின்னஞ்சிறிய அரசியல் கட்சிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர் போன்ற பெரிய தலைவர்களை வம்புக்கு இழுத்து பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு பதில் பெரிய ஆளுகள் மேல்மட்டத்தில் இருக்கவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், நமது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். இப்போ யார் இந்த வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, அரசியல்னு இந்த அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னாங்க, ஒரு நடிகை. அந்த நடிகைகிட்ட போய் பேசி அந்த நடிகையோடு சேர்ந்து நிறைய வீடியோ போட்டுச்சு. அண்ணன் சீமான் அவர்களை பேரை சீர்குலைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு அவதூறாக பேசிச்சு. அடுத்து அந்த நடிகை ஜெயலட்சுமி அது கூட சண்டை போட்டு திருப்பி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடிகை கூட சண்டை போட்டுச்சு. அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் அவதூறாக பேசிச்சு. இப்படியே தொடர்ந்து பேசிச்சு. இந்த அம்மா ஒரு தடவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் நின்றுச்சு. எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு என்னன்றது தெரியும் எல்லாருக்கும், ரொம்ப கம்மியான ஓட்டு தான். நம்ம ஒரு சகோதரி அரசியலில் வருகிறார், ஒரு பெண்மணி மகளிர் அரசியல் வந்தால் நம்ம வரவேற்கணும். அதே நேரத்தில் இது போன்ற அவதூறு கருத்துக்களை தளபதியின் மீது பேசினால் நாம் பதிலடி கொடுக்கணும். அப்போ நம்ம என்னன்னா, நம்ம குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு, போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியது. நீங்கள் உங்களுக்கு சட்டம் தெரியும், தளபதி வீட்டில் போதைப் பொருள் இருந்துச்சு, போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு சொல்லி ஒரு பாடகி சொல்லிச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்கல்ல, சட்டப்படி நடவடிக்கை வேணும்னு கேட்குறது நீங்கள் காவல்துறையை தான் போய் கேட்கணும். அப்படி உங்களுக்கு காவல்துறை பதில் கொடுக்குறேன்னா நீதிமன்றம் போகலாம், சட்ட போராட்டம் நடத்தலாம். அதை விட்டுவிட்டு நான் உருவ பொம்மை எரிப்பேன், எனக்கு பதில் கொடுக்கலைன்னா எவ்வளோ பேருக்கு தான் அவர் பதில் கொடுப்பாரு? டெய்லி தினந்தோறும் செய்திகளில் உட்காந்துக்கிட்டு ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டால்
தளபதிக்கு வேறு வேலை இல்லையா? அவர் இன்றைக்கு பல கோடி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தலைவர், இன்றைக்கு புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நாளைய முதல்வர். அவர் உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா? உங்களுக்கு பதில் கொடுக்குறதுக்கு நாங்கள் போதும். அப்போ இந்த அம்மாவுக்கு பதில் வந்து என்ன பதில்னா, நீங்கள் சட்டப்படி காவல்துறை அணுகுங்க, நீதிமன்றத்தை அணுகுங்க, அவங்க விசாரிப்பாங்கள்ல. உங்களுடைய புகாரில் முகாந்திரம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் ஏன் இப்படி வம்புக்கு தனிநபர் இழுக்கிறீங்க? சரி, அடுத்து வந்து இந்த ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, உங்களோட உதவி கேட்டாங்க தளபதிகிட்ட, நீங்கள் உதவி பண்ணலைன்னு. அதுக்கு டிவிகே தொண்டர்கள் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த நேரத்திலேயே அந்த குடும்பத்திற்கு, அந்த மாணவியின் குடும்பத்திற்கு போய் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரம்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் எடுத்து போட்டுக்கிருக்காங்க. அதையும் அந்த அம்மா பார்த்துக்கிறட்டும். அப்போ இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசினால் நம்ம பிரபலம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சி இந்த அம்மா பேசுது. இதுக்கெல்லாம் வந்து தமிழக மக்கள் பதில் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வந்துவிட்டது. மார்ச்சில் தேர்தல், ஏப்ரல் பதவி ஏற்கிறார் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் இதுக்கெல்லாம் வந்து தளபதி வந்து பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அம்மா யார், வீரலட்சுமி யார், தமிழர் பெண் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி யார், இவங்களுடைய செயல்பாடு எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கி தளபதி பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சொல்லுது, நான் கருப்பு கொடி காட்ட போகிறேன், உருவ பொம்மை எரிக்க போகிறேன்னு. அப்படி வந்துட்டு நீங்கள் இந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு போயிட முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பேசணும். அரசியலுக்கு எது வந்தாலும் நம்ம வந்து நாகரிகமான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றனால தான் பேசுகிறோம். அது ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்க, இது போன்ற ஒரு தலைவரை வந்து நீங்கள் இப்படி பேசலாமா? அது உருவ பொம்மை எரிக்கிறோம்னு சொல்லலாமா? நீங்கள் காவல்துறை விட்டுருவாங்களா? அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு யார் யார் எதிர்ப்பாக பேசுகிறாங்க அவங்கள அப்புறம் அந்த அம்மா பேசுகிறது, அண்ணன் சீமானை பேசுகிறது, இப்போ அடுத்து தளபதிக்கிட்ட வந்துருச்சு. பேசட்டும், இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே வெற்றியை தளபதிக்கு கொடுத்து இவங்களுக்கெல்லாம் பதிலாக கொடுத்துருவாங்க. இன்றைக்கு பெண்கள் வந்து தளபதி எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். ஆக இந்த கூட்டமெல்லாம் வந்துவிட்டது. இதை எப்படி சீர்குலைக்க வேண்டும், தளபதியினுடைய புகழை எப்படி கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே காசை கொடுத்து நிறைய பேரை தளபதியின் புகழை கெடுக்கும் விதமாக இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது, இது போன்ற ஆபாசமாக பேசுவது, அவதூறு கருத்துக்களை அள்ளி எறிவது, சேற்றை வாரி பூசுவது, இது போன்றதுக்கெல்லாம் டிவிகே தொண்டர்கள் யாரும் இன்றைக்கி வந்து சலித்தவர்கள் கிடையாது. உங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாமே தெரிந்து தான் இன்றைக்கி அரசியல் கருத்துக்கள். இன்றைக்கி ஒரு 50 வயது இன்றைக்கு அவர் வந்து திரைப்படத்துறையில் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். இன்றைக்கி அவர் வந்து பட வாய்ப்பு இல்லாமல் அரசியலுக்கு வரல. இன்றைக்கி நடித்தாலும் அவருக்கு அதிக படங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் வர்றாரு. இதை சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் வந்து சம்பாரித்ததை விட்டுட்டு நாங்கள் வர்றோம்னு சொல்கிறீங்க. அவருடைய இன்றைய நிலையை அவர் எடுத்து சொல்கிறார். இன்றைக்கி படம் ஓடாமல் இருந்ததுனாலும் அதைத்தான் சொல்லுவார், எனக்கு படம் இல்லை, நான் வந்திருக்கேன் உங்களுக்கு உழைக்க வரேன்னு சொல்லுவார். இன்றைக்கி படம் எனக்கு ஓடும், எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, அதை விட்டுட்டு நான் வரேன்னு உண்மையை பேசுகிறாரு. இதை சொன்னால் உங்களுக்கு என்ன, ஏன் கோபம் அடைகிறீங்க? அதனால் எல்லோருக்கும் நாம் சொல்வது என்னன்னா, இது போன்ற அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்களுக்கு தளபதி அவர்களின் அரசியல் பயணத்தை தடுத்து விடலாம், நிறுத்தி விடலாம் என்று மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. அதே மாதிரி சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருன்ற மாதிரி இவங்க வந்து இந்த தளபதியினுடைய பிரச்சாரத்துக்கு இடையூறு பண்ணுறது, இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசுகிறது, டிவியில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்களை உட்கார வச்சு பேசுகிறது, இந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது. தளபதி தான் வர வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக இந்த தமிழர் படை கட்சியினுடைய தலைவி வீரலட்சுமி, உங்களை நாங்கள் வருகவென திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அழைக்கிறோம். உங்களுக்கு தெம்பு, திராணி, தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து தளபதியினுடைய பிரச்சாரத்தில் வந்து உருவமை எரித்து விட்டு கருப்பு கொடி காட்டு விட்டு நீங்கள் சென்றுங்க பார்ப்போம். நாங்களும் இருக்கோம்ல, எங்களுக்கு சட்டம் தெரியும்ல, சட்டத்தின் மூலமாக நாங்கள் எப்படி போராடுறோம் பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், தளபதியினுடைய பிரச்சாரம் கடந்த வாரம் நடந்துச்சு.
அதுக்கு வந்து அந்த மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கிரேன் மூலமாக மாலை போட்டிருக்காரு. உடனே அந்த மாலை போட்டவர் மேலே வழக்கம். உடனே சரண், கோர்ட்டில் சரண் அப்படின்னு சொல்லி செய்தி. என்னமோ ஊழல் பண்ணிட்டு, இந்த நாட்டில் ஊழல் பண்ணிட்டு என்னென்னமோ செய்கிறான். அதை விட ஒரு மாலை போட்டிருக்காங்க, ஒரு மலர் மாலை. அந்த மலர் மாலை கட்டினவருக்கு, அந்த மாலை கட்டினவருக்கு அன்றைக்கி அவருடைய குடும்பத்தில் அடுப்பு எரிஞ்சிருக்கு. தளபதிக்கு ஒரு மாலை போடணும்னு சொல்லி அன்றைக்கி அவர் வீட்டில் இன்றைக்கி வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு. காரணம் தளபதி. தளபதியினால் பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் வாழ்வார்கள். யாரும் அழிவதற்கு தளபதி வரவில்லை. அரசியலில் மக்களை வாழ்வதற்காக, வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அரசியலில் வருகிறார். அவருக்கு இது போன்ற அவதூறு கருத்துக்களை அள்ளி எறிபவர்களை திருப்பி வெற்றியின் மூலம் பதில் அளிப்பார் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வரக்கூடிய காலம் தளபதியின் காலம். தமிழகம் தளபதி கையில். நன்றி, வணக்கம். மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன்.